இப்ப வந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா கருணை அடிப்படையில வேலை வழங்கப்படுவதாக மாண்புமிகு முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. அப்போ அதே மாதிரி அதே கருணை அடிப்படையில நிறைய விஷயங்களை தமிழக அரசு செய்ய வேண்டும். அதே கருணை அடிப்படையில நீங்க பண்ணுங்க. கூட்டுறவு கடன்கள் முழுவதுமாக விவசாயிகள் தள்ளுபடி செய்யணும். எல்லாமே கருணை அடிப்படை தானே. கருணை அடிப்படையில் அதையும் தள்ளுபடி செய்ய வேண்டும். முழுசாக கூட்டுறவு கடன்களை கருணை அடிப்படையில் தள்ளுபடி செய்ய, நிதி சுமை, கடன் சுமை அதெல்லாம் எதுவும் சொல்லாம, காசு இல்லைன்னு சொல்லாம நீர் திட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். நிதி பற்றாக்குறை இருப்பதால நல்ல திட்டங்களை கொடுக்க முடியவில்லை என்ற ஒரு சூழல் நிலவுகிறதால் நல்ல நீர் திட்டங்கள், நீர்ப்பாசன திட்டங்களுக்கு கருணை அடிப்படையில் முன்னுரிமை கொடுத்து அதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நாங்க அவரிடம் வேண்டுகோள் விடுக்கிறோம். சட்டமன்றத்திலே அதுக்கு எல்லாருமே சட்டமன்றத்திலேயே மேகதாட்டு அணையை வந்து தீர்மானமாக அன்றைக்கே கொண்டு வந்தார்கள். எல்லாருமே, எல்லா கட்சிகளும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சிகளாக இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து நாங்க மேகதாட்டு அணை கட்டக்கூடாது, உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கிறது, எல்லா தரவுகளும் இருக்கிறது, எந்த ஒரு கட்டுமான படியும் காவேரி பேசின்ல இருக்கக்கூடாது என்ற தீர்மானத்துக்கு சட்டமன்றத்திலேயே அதை கொண்டு வந்ததே ஆளுங்கட்சி தான். அதனால அதை எல்லாருமே ஆதரிச்சு தான் சொல்றாங்க. ஆனா சட்டமன்றத்துல பேசும்போது எல்லாரும் ஓடிடுறாங்க. கரூர்ல என்ன சொல்லிருக்காருன்னா, சட்டமன்றத்துல சிஎம் பேசும்போது கதவுலாம் மூடிட்டு தான் நான் பேசணும் அப்படின்ற மாதிரி கரூர் பேசியிருக்காரு. மாண்புமிகு முதலமைச்சரிடம் போய் கேட்க வேண்டிய கேள்வி. மேகதாது விஷயத்துக்கு அனைத்து கட்சியினுடைய கூட்டமோ அதே போன்று விவசாயிகள் அமைப்பினுடைய கூட்டமோ அவசியம் வலியுறுத்துறாங்க. அது அடுத்த கட்டத்துக்கு விவாதிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. கண்டிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மருத்துவர் அன்புமணி அவர்களும் அந்த கருத்தை வலியுறுத்திக்கிறார். இந்த விஷயத்துக்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, டெல்லிக்கு எல்லாருமே போவோம், சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும், இந்த சங்கங்கள் எல்லாருமே போய் நம்ம அழுத்தம் கொடுக்க வேண்டும். நீர்வளத்துறை அமைச்சர், பிரதமர் எல்லாரையும் பார்த்து நம்ம அழுத்தம் கொடுத்தாதான் இந்த அணை கட்டும் விவகாரத்தை அவங்க வந்து அது ஒரு சீரியஸான விஷயமாக எடுத்துக்கொண்டு கண்டிப்பாக நம்முடைய குரல் அவங்க காதுல கேட்கணும் இல்லையா. அதுக்காக எல்லாருமே எந்த ஒரு கட்சி பாகுபாடும் இல்லாமல் டெல்லி வரை போய் நம்ம பார்க்கணும் அப்படின்றதையும் மருத்துவர் அன்புமணி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக அவரே வந்து ஒரு யோசனை கூட சொல்லியிருக்கிறார். நன்றி.